World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டையில் அடுத்த சொற்பொழிவாளராக வெப்படையைச் சேர்ந்த ராஜா ரவி ஐயா அவர்கள் கிரகச்சேர்க்கை தரும் சூட்சமமான பலன்களை பற்றி பேச இருக்கிறார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் புறம் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் கதிரையாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிரகச்சேர்க்கை பலன். குரு 8 கிரகங்களுடன் சேர்ந்தால் என்ன பலன், என்ன நன்மை செய்வார்? குருவை இணைத்து பலன் சொல்கிறேன். எப்படி சொல்வது? சூரியனுடன் குரு சேர்ந்தால் சிவராஜ யோகம். முதல் குழந்தை. இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஜாதகத்தில் இருக்குது சூரியனும் குருவும். அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது, மகன் பிறகுறாருன்னு வச்சுக்காங்க. அப்போ அந்த குழந்தை வளர வளர அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் யோகம் உண்டு. ஆல்ரெடி அப்பாவுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு சிவராஜ் யோகத்தை மதிப்பு மரியாதையை அந்த கிரகம் தரும் திசாபுத்தி காலத்தில். அப்போ முதல் குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு இன்னும் அவதீரமான நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். முதல் குழந்தைக்கு பதவி பட்டங்கள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் யாருங்க? சூரியன். அப்போ அந்த முதலாக அப்பாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு பதவி பட்டம் அந்த முதல் குழந்தைக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா அது கிரக சேர்க்கையில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லணும்ல. அப்போ சிவராஜ் யோகம், சூரியனும் குருவும் சேர்ந்தாவே சிவராஜ் யோகம். அப்போ சிவராஜ் யோகம் என்ன மாதிரி பலனை தரும்? ஒரு மகள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை. ஒரு சிலருக்கு செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா அரசியல் தொடர்பான விஷயங்கள். அப்போ இந்த சிறப்புகள்லாம் வந்து அப்பாவுக்கு கொடுக்குறதும் இல்லை, அந்த ஜாதகருக்கும் கிடைக்கும். சிவராஜ் யோகம்னு இன்னொரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஜாதகத்தில் அவங்க வீட்டுக்கு பாருங்கள், இயல்பாகவே ருத்ராட்சம் வீடு தேடி வரும். உங்களுக்கு யாருக்காவது சிவன் சூரியனும் குரு தொடர்பு இருக்குங்களா? யாருக்குமே இல்லைங்களா? ஒரு கோச்சாரத்தில் டச் பண்ண கொடுப்பது கூட அவங்களுக்கு திசாபுத்தி நடந்ததுன்னா அவங்களுக்கு வீடு தேடி ருத்ராட்சம் வரும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதில் 10-15 வருஷமாக நிறைய பேருக்கு இதை சொல்லிருக்கிறேன். ஆமாம், வந்திருக்குன்னு சொல்லிருக்கிறாங்க. அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்தா, இதை கேள்வி இருக்குதாம்மா? ஓகே ஓகே. குருவும் சந்திரனும் சேர்ந்தா என்ன சிறப்பு? குருவும் சந்திரனும் சேர்ந்தால் ஈஸியாக வந்து அவங்கள பப்ளிக்குள்ளே தெரியும். ஈஸியாக உங்களை தெரியுங்க, அவங்கள பேர் சொன்னாவே அவங்களுக்கு ஊருக்குள்ளே தெரியும். அப்படி இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பலன், எதுலேயும் படித்ததில்லை. நான் வந்து இயல்பாந்து ஒரு 20 ஆண்டு காலமாக நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய பலன் இந்த கிரகச்சேரிக்கு இதுதான் நான் சொல்லுவேன். உங்களை ஊருக்குள்ளே சொன்னாவே தெரியும்னு சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு இருப்பீங்களா? அவர் பெரிய வந்து பதவியோ பட்டமோ தேவையில்லை, இயல்பாகவே அவர் கூலி வேலை கூட போட்டுங்க. குரு சந்திரன் தொடர்போ சேர்க்கையாக இருந்தால் மக்கள் மத்தியில் அவர் தெரிஞ்சவராக இருப்பார். தெரியுங்க அவரை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு வகையில் ஏமாளி. அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா சந்திரனா ரொம்ப ஸ்வீட் கிரகம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தபால்காரர் கூட பார்த்தோம்னா குபேரன் சொல்கிறாங்க சந்திரனை, தபால்காரன் அவர் தான். ஏன் தபால்காரன்னு நம்ம சொல்கிறோம்? என்ன காரணம்? 27 நட்சத்திரங்களையும் ஒரு மாதத்துக்குள்ளே 28 நாளையில் வேகமாக எல்லாத்தையும் சுற்றி வர்றது சந்திரன் தான். அப்போ நாம் வந்து பிரபஞ்சத்தோடு வேண்டுறதும் சந்திரனை பார்த்து பேசுகிறதும் நம்மளுடைய விஷயங்களை மற்ற கிரகத்தை கொண்டு போய் கொடுக்கறது சந்திரன் தான். ரொம்ப நாளாக ஒரு குறையாகவே இருக்குது எங்களுக்கு, இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இரவில் விளக்கு போட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு சந்திர தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் மாதம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வேண்டுதல் வந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நடந்த விஷயம். இரவில் என்னடா இரவில் ஒரு பூஜை பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. இரவில் வந்து வணங்குறத வந்து மன சாந்தத்தையும் மன எண்ண ஓட்டங்களையும் அந்த வழிபாடு நன்மையை தரும். அப்போ சந்திரனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுன்னு என்னங்க?
பௌர்ணமி அது வழிபாடு. சத்தியநாராயண வழிபாடும் பௌர்ணமியில் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேட்டாமுடு ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரனை நீங்கள் வணங்கி பாருங்க, சந்திரனோட பேசி பாருங்க, பிரபஞ்சத்தோடு பார்த்து நீ சந்திரன் கூட பேசி பாருங்க, நல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும், எண்ணங்கள் ஈடேறும், நம்ம மனக்குறைகளை தீரும். நம்ம மன பலமே யாருங்க? உலகத்திலேயே சந்திர பகவான் தான். இந்த உலகத்திலே திருப்திப்படுத்த முடியாத விஷயம் என்னங்க? யாராவது தெரியுங்களா? திருப்தியே படுத்த முடியாது என்னங்க? யாராவது சொல்லுங்க. மனசை திருப்திப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்திலே பாஸ்டாக வேகமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே வேகம் எந்த ஒரு இதுலேயும் அவ்வளோ வேகம் போக முடியாது, மனசு தான் வேகம். இப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி தெரிவார், முருகன் தெரியாது, ஒரே செகண்ட் அப்படியே. அப்போ மனசு தான் இந்த உலகத்திலே ஸ்பீடு ஜாஸ்தி. அப்போ குரு சந்திரன் சேரும்போது நல்ல மதிப்பு மரியாதை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்தால் என்ன பலன்? குருமங்கள யோகம். இப்போ குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற மாதிரி குருமங்கள யோகம். இந்த குருவும் செவ்வாயும் தொடர்புன்ட்டா அவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு மனை பூமி இதெல்லாம் கிடைச்சிரும். இல்லைங்க எனக்கு என்ன கிடைக்கவே இல்லைங்க, திசா புத்தி காலத்தில் கிடைக்கும். அவர் வரணுமில்ல, இல்லைங்க அந்த திசையே வரல, புத்தி காலத்துலையா கொஞ்சம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நான்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறேன், ஏங்க 40 வருஷம் ஆயிடுச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு இடம் பூமியே இல்லைங்க, சரி உள்ள நல்ல திசா புத்தி இல்லை நல்ல ஒரு திசை, இதில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த கோச்சாரத்தை டச் பண்ணும்போதாவது அந்த விஷயம் நடக்கும். அது முயற்சிக்கு போவாங்க வருவாங்க விட்டுருவாங்க சிலர். அதை கொஞ்சம் பலப்படுத்தி அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அதை வாங்கிடுவாங்க. தன்னம்பிக்கை கொடுக்கணும். அப்போ குருமங்கள யோகம் இடம் பூமி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உண்டு. அதேமாதிரி குரு செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டா இவங்க போய் எங்கே இடம் பூமி வாங்கினாலும் சரிங்க படப்படன்னு அந்த ஏரியா வந்து உருவாயிடும். வேகமாக அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, சூரியன் செவ்வாய் குரு இந்த தொடர்பில் இருந்து ஒருத்தர் இடத்துல இடம் வாங்குறாரு ஒரு காட்டுக்குள்ளேயே, அவங்க போய் வீடு கட்டினோன்னா படப்படன்னு வீடெல்லாம் ஆகிடும். ப்ராப்பர்ட்டியும் நல்லா பொருளாதார வளர்ச்சியும் நல்லா ஏற்படும். அடுத்து வந்து செவ்வாய்க்கு அப்புறம் புதன். அப்போ குரு புதன் இணையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா புச்சலித்தனமாக இருப்பாங்க, அறிவு அதிகமாக இருக்கும். இப்போ குருவும் புதனும் சேரும்போது புச்சலித்தனம் அதிகமாக இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும். அவங்க என்ன தான் ஆலோசனை மற்றவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க தான் எடுக்கிற முடிவு தான் அவங்க செய்வாங்க. வெளியே எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கிரக சேர்க்கை உள்ளவங்களாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. 1000 தடவை ஃபோன் பண்ணுவாங்க, ஓயாத ஃபோன் பண்ணுவாங்க, அது எப்படி இது எப்படி, முடிவாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவிலே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நான் செக் பண்ணிருக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அறிவு ஜாஸ்தி. தனுஷ் சொல்லுவாங்களா 100 கிராம் மூளை அதில் எனக்கு அதிகம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாரா, அந்த மாதிரி அவங்களுக்கு மூளை பலம் அதிகம், அறிவுத்தன்மை அதிகம். அப்போ புதனுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், இதான் குருவை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ சுக்கிரன் புதன் சுக்கிரன் சேர்ந்தாவே அவங்க ஒரு கலா ரசிகர், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல டான்ஸு பாட்டு மகிழ்ச்சியானவர்கள். புதன் சுக்கிரன் சேர்றவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியானவங்க. ஒரு பொண்ணையே பாருங்கள், பொன் ஜாதகமாக நிறையா பார்த்துருக்கேன். வீட்டில் இருக்கிற வரையும் அப்படியே தேவதை மாதிரி இருக்கும் அந்த பொண்ணை, அப்படியே கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கிறேன். கட்டி கொடுத்த உடனே பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு தன்மை வந்துடும், அந்த பக்குவம்லாம் கொஞ்சம் நாளையில் அது மறந்துடும். அந்த ஒரு கலகலப்பும் அந்த ஒரு இனிமையும் அவங்ககிட்ட இருக்கிற வரையுமே எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க நிறைய விஷயத்தை கடந்து போயிடுவாங்க. அதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அம்மா இதுதான் உனக்கு நல்லாயிருக்கும், இதை நீ எப்பவுமே கலகலப்பாக ஒரு நல்லா ஒரு பாட்டு கேட்குறது இசை கேட்குறது பண்ணிகிட்டே வாங்க, உங்கள் லைஃப்பில் நீ எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. பொதுவே சந்திரன் சுக்கிரன் சேரும்போது அப்படி தாங்க, அவங்க பொதுவாக அதிகமாக இந்த பாடல் இசை இதை அதிகமாக கேட்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு மன நிறைவே இருக்குது. சந்திரன் சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்க எப்பவுமே பாடல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பாருங்கள் அவங்க குடும்பத்தில் காசு வேகமாக செலவாகும். சந்திரன் சுக்கிரன் தொடர்பு இருக்கிறவங்களே சேர்க்கை இருக்கிறவங்க பணம் வேகமாக செலவாகும். இதுக்கு ஆதாரம் கேட்டோம்னா உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை சந்திரன் மாதம் ஒருக்கா தொடுவாரா? சந்திரன் வந்து தொடுவார் மாதம் ஒருக்கா. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று 12 வருஷத்தில் ஒரு தொடுவார். இந்த கோச்சாரத்தில் வரும்போதும் பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு பாருங்க வேகமாக செலவாகும். இதே இன்னைக்கு ஏகப்பட்ட செலவுப்பா கண்டிப்பாக சொல்லுவீங்க, நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ புதன் சொல்லியாச்சு, புதன் குருவுக்கு. அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பொருளாதாரத்தில் என்றைக்காக இருந்தாலும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. சுக்கிரனும் குருவும் சேர்ந்தவங்க
பொருளாதாரத்தில் என்னைக்காக இருந்தாலும் நல்ல நிலைக்கு வருவாங்க. இல்லைங்க நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். திசா புத்தி வரணும். சரி, திசா புத்தி வரல, போராட்டமாகவே இருக்குது. என்ன பண்ணோம்? சுக்கிரன் குரு 2 பேர் இணைகிறாங்க அப்படின்னா யாகசாலை, யாகம் எங்கே பண்ணுறாங்க? கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அங்கே யாகசாலை பூசைக்கு அவங்க போகணும். அந்த யாகசாலை தான் சுக்கிரனும் குருவும். ஐயர் வராரா இல்லைங்களா? அவர் தான் குரு. அப்போ சுக்கிரனா ஒரு உயிர் கொடுக்கணும். சுக்கிரனா உயிர், நம்ம உயிரில் யாருங்க? சுக்கிரன். அப்போ உயிர் அப்படின்னு என்ன? கலசத்துக்கு உயிர் கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா? உயிர் கொடுத்து மந்திர உபதேசம் பண்ணுறோம்ல. அப்போ குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டவங்க யாக பூசைக்கு யாகசாலைக்குள்ளே போயிட்டு வரணும். நான் யாக பூசைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. யாகசாலைக்குள்ளே போய் அதை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு வரணும். அப்படி அவங்க தொடர்ந்து, அதாவது வேலையே செய்யலைங்கிறவங்களுக்கு இயல்பாகவே குரு சுக்கிரன் கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு முறை. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா குருவும் சனியும். அப்போ குரு சனி சேர்ந்தால் என்ன சொல்லுவோம்? பிரமதி தோஷம்னு சொல்லிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க. குரு சனி சேர்ந்தால் பிரமதி தோஷங்க, பசுவை விதைச்சே தோஷம், எதை சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் குரு சனி இணைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வந்தே தருவாங்க. சில போராட்டங்களை சந்திப்பாங்க. குருங்கிறது ஜீவன், சனிங்கிறது கர்மா. இப்போ கொஞ்சம் பின்னி பெடல் எடுத்து கொஞ்சம் பிசிக்கு தான் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? பணிவாக இருக்க கற்றுக்கணும். சனிக்கிட்ட போய் கையை கட்டி பணிவாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், பந்தாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்றும் தெரியாத மாதிரி கை கட்டிட்டு உட்காந்துருக்கணும். நம்ம சுரேஷ் ராஜா பாருங்க, எல்லாமே தெரியும், அப்படியே அமைதியாக இருப்பார். அவர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அவர்களாம் குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அந்த பணிவு தான், அந்த சனி சம்மந்தப்படும் போது பணிவு தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அப்போ சனிங்கும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா, தூய்மை பணியாளர் அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யணும். கோயிலுக்கு எங்கே போனாலும் சரி, நாம்ளே போய் 4 விளக்கு மாற்ற வாங்கி கொடுத்துட்டு 2 பேருக்கு பெருக்கி விட்டு வரணும். தூய்மை பணியாளர்கள் உள்ள கோயிலில் இருப்பாங்க. 2 இந்த வாசை கொட்டுற விளக்கு மாதிரி ஊடு கொட்டுறத 4 வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நம்ம கையில் இருக்கிற காணிக்கையை கொடுத்துட்டு, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உணவுக்கு காசு கொடுத்துட்டு இல்லை உணவு வாங்கி கொடுத்துட்டு இப்படி வரும்போது என்னாகும்? சனி குருவுடைய தன்மைகள் நல்ல நிலைக்கு வரும். பசுமாட்டுக்கு பூசை பண்ணலாம், கோமாதா வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது குரு சனியோட தன்மைகள் நல்ல விஷயங்களை செய்யும். சரி, குரு ராகு சண்டால யோகம்னு சொல்லிக்கிறாங்க ஜோதிடத்தில். குரு ராகு சண்டால யோகம் அப்படின்னா என்னங்க? எதிர்பாராத முன்னேற்றம் திடீர்னு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. குரு ராகு சேர்ந்தவங்க உண்மையிலே அவங்க நான் ஜாதகம் பார்த்துருக்குறேன். அவங்க அப்பா காலத்தில் பார்த்தோன்னா ஒரு மீடியமாக இருந்தாங்க. அப்புறம் பையனுடைய வளர்ச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்களை கண்ணு கூட பார்த்துருக்குறேன். அப்போ குரு ராகு நல்ல வளர்ச்சி. ஆனால் அது எங்கே பிரச்சனை பண்ணோம்? எல்லா விஷயத்துலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன உண்டு? ஒரு சிலருக்கு குழந்தை சீக்கிரம் ஆகாது. குரு கேது, குரு ராகு சீக்கிரமாக ஒரு சிலருக்கு குழந்தை ஆகாது. இப்போ என்னுடைய மகனுடைய ஜாதத்திலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. குரு ராகு தான், இன்னும் குழந்தை ஆகல, 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அது லேட்டாக தான் வரும். ஒரு அனுபவம் நம்ம கையிலே இருக்குது. ஆதாரம் வேணும்ல, ஆதாரம் இருந்தால் தானே சொல்ல முடியும். நீங்களாம் நாளைக்கு போய் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் பதில். சொன்னால் அப்படியே சொன்ன மாதிரி ஆமான்னு தான் சொல்லணும். ஜோதிடத்தில் நம்ம ஒரு பதில் சொன்னால் நமக்கு இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் ஆமாங்கிற பதில் தான் இருக்கணும், மறுபேச்சு பேசக்கூடாது. அப்போ குரு ராகு ஜீவ சமாதி வணங்கலாம், சித்தர்களை வணங்கலாம். யாராவது பாய் வீடு இருந்தால் பழக்கம் வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பழக்கம் வரும். ராகுனா பாய் தானே, இப்போ பாய் வீடு யாராக இருந்ததுன்னா பழக்கம் வச்சுக்கலாம். கருமாரி அம்மனை வணங்கலாம். இந்த மாதிரி வழிபாடு முறையெல்லாம் செய்யலாம். நாகநாத சுவாமி சிவபெருமான் உள்ள பேர் உள்ள தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். அடுத்து குரு கேது. குரு கேது என்ன சொல்லுவாங்க? கடங்காரன், கோடீஸ்வர யோகம். ஆனால் அவங்க கடன் கட்டிட்டு தான் இருப்பான். குரு கேது கோடீஸ்வரம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சொத்து முதல் இருந்தாலுமே கூட குரு கேதுக்கு கண்டிப்பாக வட்டி கட்டுவாங்க. 95% வட்டி கட்டுவாங்க. அந்த மாதிரி ஜாதகமாக என்கிட்ட நிறைய ஆய்வுக்கு வச்சுருக்கிறேன். அவன் சொத்தெல்லாம் இருக்குது, வீடு 4 3 வாங்கின ஒன்றுமே இல்லை, வீடு 4 குரு கேது தொடர்பு, அந்த திசை வருது, 4 வீடு வாங்கிட்டாங்க, இன்னும் வட்டி கட்டுறாங்க. வட்டினாலும் என்ன கொடுமையான வட்டி. என்ன பண்ணுறது? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது கொண்டு போகுது அந்த அளவுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யமகண்ட நேரத்தில் கணபதி போய் பின் சைடாக 7 முறை சுற்றி வரணும்.
எண்கணித்தில் இங்கிலீஷில் கேதுக்கு என்னங்க நம்பரு? 7. அப்போ குரு கேது யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். எளிமையான வழிபாடு, செலவில்லாத வழிபாடு. பாரம்பரியத்தில் முன்னோர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அதில் தான் விஷயமே இருக்குது. பாரம்பரிய ஆரம்பத்தில் செஞ்ச ஒரு சில விஷயங்களை நாம் மறந்துடக்கூடாது. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யமகண்ட நேரத்தில் சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை, ஏன் சனி செவ்வாய் சொல்கிறேன்னா, காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம் கடன் சொல்கிறாங்க. அதில் யோகமும் உண்டு, நெகட்டிவ் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களும் உண்டு. அப்போ அனுசத்தை விருச்சிகத்தில் அனுசம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாகமும் இருக்கும், கேட்டையும் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ கணபதிக்கு போய் அருகம்பில் போட்டு 7 முறை பேக்கில் சுற்றி வரணும். சுற்றி வந்து இழுப்பெண்ணெய் தீபம் போடணும். இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா சுக்கரனுடைய ஒரு பவர் இருக்குது. இழுப்பெண்ணெய் பாருங்க, நெய் மாதிரியே நல்லா கெட்டிய மஞ்சளாக இருக்கும். இந்த ஊரில் நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, திருச்செங்கோட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஊரில் சிறப்பு, இந்த கோயிலுக்கு இதுதான் ஸ்தல வரலாறு மரம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க. இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க திருச்செங்கோட்டில், இந்த ஊர் கோயிலே இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறுக்குரிய மரம் என்ன சொல்லுங்க? சூப்பர், வெரி குட்மா. இலுப்பை மரம். இலுப்பை மரம் திருச்செங்கோட்டு மலையில் மேலே பாருங்க இருக்குங்க, இலுப்பை மரம் இருக்கும். அப்போ அது சுக்கரனுடைய சம்பந்தப்பட்டது. அப்போ இழுப்பை மரம் அப்படிங்கும் போது விநாயகருக்கு வந்து என்ன பண்ணோம், இழுப்பை அந்த தீபத்தை, இழுப்புனா சுக்கரன் சொல்றீங்கல்ல, சுக்கரனா பணம் தானே. அப்போ இழுப்பை மரத்தை அந்த இழுப்பை மரத்தையும் சுற்றி வரலாம். இழுப்பை எண்ணெய் தீபமும் அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போய் தீபம் போட்டு 7 முறை பின்னாடி சுற்றி வர்றது யமகண்ட நேரத்தில். அப்படி செய்யும்போது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்களுக்கு கட்டாய நன்மைகள் உண்டு. விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா சாமியே கிடையாது, விநாயகரை சாமியே கிடையாது. நம்ம பாட்டி முப்பாட்டி. கேதுபதனுடைய அதிதேவதை யாருங்க? கேதுபதனுடைய அதிதேவதை யாரு? விநாயகர். அப்போ கேதுக்கு பாட்டி சொல்கிறோமா இல்லையா? அப்போ விநாயகர் தான் நம்ம முப்பாட்டி. நமக்கு ஒரு நல்லது கட்டுனா போய் பிள்ளையார்கிட்ட நிற்கிறோமா இல்லையா? பிள்ளையார் எல்லாம் எந்த காரியம் நல்ல காரியம் செய்கிறோமா? அவர் அழைக்கிறோமா இல்லையா? இந்த பாரம்பரிய விஷயத்தை நம்ம மறக்காது இருந்தாவே நிறையா விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக கற்றுக்கிறத விட இருக்கிறது தான் திரும்ப திரும்ப வரும். இந்த உலகத்தில் இல்லாத புதுசாலாம் வராது. ஏற்கனவே இருக்கப்பட்டது ஒரு 10 வருஷம் காணாது போயிடும், மறுபடியும் எழுந்துச்சு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஜென்ரேஷனுக்குலாம் இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி அதை பார்ப்பாங்க. இருக்கப்பட்டது தான் ஒரு 10-15 வருஷம் வரும்போது புதுசாக வளர குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்படி வந்து குருவை வச்சு 8 கிரகங்களுக்கும் குருவோட சேர்த்து 9 கிரகங்களுக்கும் பலன் சொல்கிறேன். இதில் அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கிரகம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து திசை நடத்தும். இப்போ அந்த அதிதேவதை போய் வணங்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ரூல். நான் இதில் ஒரு சூட்சமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை என்ன சொல்ல போகிறேன்னா, ஜாதக கட்டத்துக்குள்ள பஞ்சபூத சக்திகள் உண்டு. நீர், மண், காற்று, தண்ணீர், ஆகாயம், பஞ்சபூத சக்திகள் உண்டு. இப்போ ஒரு தோராயமாக இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுலேருந்து குரு திசை நடத்துகிறாரு. மேஷம், சிம்மம், தனுசு இது எல்லாமே மலை கோயிலில் சார்ந்தது, நெருப்பு ராசியை சார்ந்தது. இந்த 3 இடம் என்னங்க? நெருப்பு. அப்போ இந்த 3 இடம் தான் மலை கோயில், மலை சார்ந்த இடம். என்னென்ன இடங்க? மேஷம், சிம்மம், தனுசு இது எல்லாமே மலை கோயில் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த 3 இடத்துல யாருக்கா திசைபுத்தி நடந்தால் என்ன பண்ணோம்? மலை கோயிலில் போய் தீபம் போட்டு வரணும். இப்போ மேசத்துலேருந்து ஒரு செவ்வாய் திசை நடத்துகிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மலை மேலே முருகன் கோயிலுக்கு போய் பருப்பு சாதம் தானம் கொடுக்கணும். இல்லையா அந்த கோயிலுக்கு ஏதாவது மடப்பள்ளிக்கு பருப்பு ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி கொடுக்கலாம். கோயிலில் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி 12 கட்டத்துலேயும் எந்த கிரகம் நின்று திசை புத்தி நடத்தினாலும் அந்த தானியத்தை அந்த உணவை நாம் செஞ்சோம்னா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது பஞ்சபூத அடிப்படையில் திசா புத்திக்கு பலன் சொல்கிறது. அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது என்னங்க? இப்போ வந்து மேஷத்தை சொல்லிட்டேன், இப்போ ரிஷபத்தை சொல்கிறேன். இப்போ ரிஷபம் அப்படின்னா மண்.
இப்போ குருவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதே குருவியை கொண்டு போய் ரிஷபத்தில் வைக்கிறேன். அப்போ ரிஷபத்தில் போய் குரு வச்சா குருவுக்குரிய தானியம் என்னங்க? சுண்டல். அப்போ ரிஷபராசி என்னது? மண் ராசி. ஒரு ஜாதக ரீதியாக ஒரு யதார்த்தமோ ஒரு நட்சத்திரமோ இல்லை ஒரு வரிசைப்படியோ குரு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணோம்? குருக்குரிய தானியம் என்னங்க? சுண்டல். அப்போ சுண்டலை வந்து செம்மண் கொண்டாந்து போட்டு முளைக்க வச்சு அதை வந்து சிவன் கோயிலில் நாம் வந்து குருவுக்கு வந்து கோர்த்து மாலையாக போடணும். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இதை செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நவதானிகளை முளைக்க வச்சு வியாழக்கிழமை எடுக்கிற மாதிரி உயிர் கொடுத்து, ரிஷபங்கிறது மண் போட்டோமா முளைச்சிக்கும்ல, அப்போ வியாழக்கிழமை எடுத்து நாம் உணவாக எடுத்துக்கணும். அப்போ அந்த குருவுடைய உயிர் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ அந்த உயிர் என்ன பண்ணுறோம்? குருங்கிற ஆற்றல் நன்மையே செய்யும். இது ஒவ்வொரு திசாபுத்திக்கும் 12 வீட்டுக்கும் இந்த சொல்லக்கூடிய பலன். சரி, அடுத்தது மிதுனம். இப்போ மிதுனத்தில் ஒரு கிரக திசை நடக்குது. மிதுனத்துக்கு நாம் என்ன சொல்லுவோம்? எந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம் வேணாலும் வச்சுக்காங்க, 12 வீட்டுக்குடைய விஷயங்களை தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன். அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும். 12 வீட்டில் 9 கோள்களில் ஏதாவது ஒன்று இருக்க போகுது, அவ்வளோதான். அப்போ மிதுனம் அப்படிங்கிறது என்ன? காற்றாசி. இப்போ மிதுனத்தில் ஒரு கிரக திசை நடத்துது, சரியாக இருக்குது இல்லை சரியில்லை, எது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு வழிபாடு அந்த கிரகத்துடைய ஆற்றல் தன்மையை நமக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு திசை நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லது செய்யும், அப்படி தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த திசை காலத்தில் இதை எனக்கு கூட இறைவா அப்படிங்கிற வழிபாடு பண்ணுற மாதிரி. மிதுனம் என்பது காற்று ராசி. மிதுனம் என்பது காற்று ராசி. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? இறைவனுக்கு பூ மாலை பிடிக்குமா பாமாலை பிடிக்குமா? யாராவது சொல்லுங்க. இறைவனுக்கு பூ மாலை பிடிக்குமா பாமாலை பிடிக்குமா? பாமாலை தான் பிடிக்கும். அப்போ மிதுன ராசி என்பது காற்று ராசி. இறைவனுடைய மந்திரங்களை சொல்லலாம். மந்திரங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவருடைய பேரை வந்து உச்சரிக்கிறது தான் மந்திரம். இப்போ முருகர் இருக்காரா, ஓம் சரவணபவா முருகா அப்படின்னு வணங்குறது. இப்போ புதன் இருக்காரா அந்த வீட்டில், நமோ நாராயணான்னு சொல்கிறது. இப்படி அவங்க தெய்வத்துடைய மந்திரங்களை நாம் பாமாலையாக எடுத்து பாடும்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி காலம் நமக்கு சாதகமாக இருக்கும். பாமாலை பாடுறது காற்று ராசி தானே. அப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடகம். கடகத்தில் என்னங்க? நீர் ராசி. அப்போ நீர் ராசியில் என்ன இருக்குங்க? நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் தீர்த்தம் கொண்டு போகணும். இப்போ கடகத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. அப்போ நம்ம முதல்ல எந்த தெய்வத்தை போய் பார்த்து செய்யணுங்க? கடகங்கிறது அம்மா தானே, அம்மனே வழிபாடு பண்ணணும். முதல் அட்டன்ஸ் என்ன பண்ணோம்? பிள்ளையாருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு அம்மன் சார்ந்த கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா, அம்மன் தீர்த்தம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம், ஆனால் எல்லாரும் செய்ய முடியாது. சரி, அந்த கோயிலுக்கு நீர் சம்மந்தப்பட்ட உதவிகள் செய்யலாம். நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பைப் போட்டு கொடுக்கலாம், ஒரு டேங்க் தண்ணி வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி உதவிகள் நீர் சார்ந்த விஷயம். ஒரு வெய்ய காலம் நீர்மோர் ஊற்றலாம். இல்லை தாய்மார்கள் ஏழையாக இருக்கிறாங்க, பால் ஊட்ட சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா கடகம் காலபுருஷனுக்கு மார்பு பகுதி. அப்போ தாய்மார் வந்து பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும். முதல் சொன்ன மாதிரி இப்போ அடுத்தது சிம்மம். அப்போ சிம்மத்தில் நான் என்ன சொல்லிக்கிறேன்? நெருப்பு ராசி. அப்போ என்ன பண்ணும்? மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போய், அது சிம்மம் அப்படின்னா முதல்ல எந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணலாம்பா? குலதெய்வத்துக்கு போகணும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ சிம்மம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல அது எங்கே இருந்தாலும் சரிங்க, மலை கோயில் தான் சிம்மம். ஆனால் இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு போய் தீபம் ஏற்றிய பிறகு தான் அடுத்த மலை கோயில் இருக்கிற கோயிலுக்கு நம்ம போய் தீபம் போற்றலாம். அப்போ சிம்மம் அப்படிங்கிறது அதிதேவதை யார்? சூரியனுக்கு அதிதேவதை சிவன். அப்போ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மலை கோயிலில் தீபம் ஏற்றலாம். முதல்ல குலதெய்வம், அப்புறம் தான் மலை கோயிலில் ஏற்றலாம். அடுத்தது கன்னி. இப்போ கன்னி என்ன சொல்லுவோம்? மண் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மண் ராசினா என்ன? மண்ணுனா எல்லாமே இருக்கும், ஒன்று மட்டுமா இருக்கும்? குப்பை கிப்பை எல்லாம் கஜாலி எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கன்னி அப்படின்னாவே பெருமாளை குறிக்கும், புதன் பெருமாளை குறிக்கும். அப்போ என்ன பண்ணோம்? கோயிலில் வந்து பராமரிப்பு வேலைகள் போய் அந்த குப்பைகள்லாம் அள்ளி எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மரஞ்செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும்.
கன்னி அப்படின்னா என்ன சொல்லிக்கிறேன், நிலராசி. அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய போல பெருமாள் கோயிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து அந்த கோயில் பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அந்த கிரகத்தில் வரக்கூடிய நன்மைகளை செய்யும். சரி, அடுத்தது வந்து துலாம், காற்று ராசி. அப்போ காற்று ராசி அப்படிங்கும்போது பார்க்கும்போது இப்போ மிதனத்துக்கு வந்து என்ன சொல்லிக்கிறேன், மந்திரம் சொல்லுதுன்னு சொல்லிட்டேன், அது காற்று ராசி. இப்போ துலாத்துக்கு வந்து காற்று ராசி தான். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நார்மலாக காற்று ராசியில் பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்து மந்திரம் பாடல் பாடியாச்சு. ஆனால் இது கொஞ்சம் சூட்சமாக செய்யணும். இப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் தான் துலாம். துலாங்கிறது எங்கே, கடைவீதி. அப்போ கடைவீதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்கே வந்து மந்திர உபதேசம் பண்ணுறது, ஒரு மணி வாங்கி வைக்கிறது, இல்லை மணி அடித்து பூசை பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுனா, துலாத்திலிருந்து திசை நடத்தக்கூடிய கிரகத்தால் நன்மைகள் ஏற்படும். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அடுத்து என்ன, விருச்சிகம். விருச்சிங்கிறது நீர் ராசி தான். அப்போ அது என்ன சொல்லுவாங்க, நம்ம பிறப்பிடம் யோனி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த என்ன சொல்லுவோம், டிச்சு. விருச்சிக ராசியாரது நிறைய பேர்த்த நான் கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி டிச்சு இருக்குதானே, ஆமாங்க இருக்குதுமாங்க. எனக்கு வந்து ஜாதகம் பார்க்குறவங்களாம் நிறைய பேர்த்து கேட்டு, அவ்வளோ எதுக்குங்க மோடி பஸ்ஸு போட்ட திட்டம் என்னங்க, அவர் வந்தவொடனே முதல் என்ன பண்ணாருங்க, புடக்காளி தான் கட்டி கொடுத்தாரு. அப்போ விருச்சிக ராசி பக்கத்தில் டிச்சு இருந்தால் நன்மை, இல்லாத பட்சத்தில் பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம். விருச்சிகம் என்பது டிச்சு. அப்போ அதை பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கு, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் உதவி செய்யலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் விருட்சத்துக்கு 5ஆம் இடம் எதுக்கு, மீனம் இல்லையா? அப்போ என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு புனிதமான நதி, அங்கே போய் தூய்மை பண்ணி செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா தனுசு, அது நெருப்புன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணோம், தனுசு குருமனை, குருவுடைய வீடு. அங்கே என்ன வச்சுருக்காங்க, வில்லு வச்சுருக்காங்க. வில்லு எதுக்கு எடுப்பாங்க, சண்டைக்கு தான் வில்லு எடுப்பாங்க. எதுக்கு எடுப்பாங்க, சண்டை வரும்போது தான் போர் தொடுது. போர் வீடே வந்து தனுசு தான். அப்போ வில்லு எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், குருவுடைய மனையில், அதாவது ரொம்ப ஏழ்மையாக இந்த கோயிலில் பணி செய்கிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. சில பேருக்கு சம்பளமே கிடையாது, அப்படிலாம் உழைக்கிறாங்க. நிறையா கோயிலில் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனுசு அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலையை குறிக்கும். தனுசு மண்டலம் தான் நெருப்பு, திருவண்ணாமலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சில கோயிலில் விளக்கு போட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு தீபமேற்ற நம்ம எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம். திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு சாதுகளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது மகரம். மகரத்தோடைய தன்மை என்ன, அதுவும் வந்து பார்த்தோன்னா மண் ராசி தான். அப்போ பாருங்கள், மகர லக்கணம் மகர ராசி எங்கே இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா, மகர ராசி மகர லக்கணம் யாராவது இருக்கீங்களாம்மா? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தொழில் நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் ஒரு தொழில் நடக்கும். அப்போ சனிபானுடைய வீடு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ அப்படிங்கும்போது தொழிலில் வந்து நசிஞ்சி நொடிஞ்சி வாழ்க்கையில் சில பேர் விராக்தி ஆகி ரொம்ப நொடிஞ்சு போனவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் உண்டான உதவிகளை செய்யலாம். அப்போ மண் ராசி நாம் சொல்கிறோம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்கிறோம், தொழில் சார்ந்த இடம். அப்போ தூய்மை பணியாளருக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி அந்த வீட்டில் குரு நீச்சமாக வராரு, உத்திராட நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் குரு, அங்கே தான் நீச்சம், அது உத்திராடத்தில் தான் நீச்சமாக வராரு, 2ஆம் பாதத்தில் நீச்சமாக வராரு. அப்போ என்ன பண்ணோம், கிரக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் பார்க்கும்போது குருனா ஐயருங்களா, பூசேரி, ஐயர்கள், ஜோதிடர்கள், நலிந்தவர்களுக்கு உதவி செய்யலாம். நலிந்தவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தினேஷ் ஐயா ஜாதகத்தில் சனி வந்து உத்திராடம், சனி வந்து உத்திராடம், அது வந்து குருவுடைய கர்மாபதி பெற்றது. அப்போ நம்ம மாதிரி ஜோதிடெல்லாம் கூப்பிட்டு அவர் கவனிக்கிறாரா இல்லைங்களா, நடக்குதா இல்லையா? சனி திசை நடத்துகிறாரு அவர் ஜாதகத்தில், அது உத்திராடத்தில் இருக்குது. அப்போ குரு அதில் நீசம் அடைகிறாரு. அப்போ நம்ம ஜோதிடர்கள் கூப்பிட்டு அவர் மரியாதை கொடுக்குறாரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஆதாரமாக கொடுத்தா தானே உங்களுக்குலாம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். சும்மா இதை பண்ணுனாக்கா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து ஐயர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் ஈன்ற உதவிகளை கட்டாயம் செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா காற்று ராசி கும்பம். அப்போ கும்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, கோயில் கலசம், கோபுரம், அதிலேருந்து ஒரு திசா புத்தி நடக்குது.
நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் சொல்லுவேன். பெரிய செலவுலாம் சொல்கிற அளவுக்குலாம் நான் உங்களுக்கு யாருக்கும் எதுவும் சொல்லவே இல்லை, எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கும்பம் அப்படிங்கிறது கோயில் கலசம். அப்போ அதிலேருந்து ஒரு கிரகம் ஏதாவது திசாபுத்தி நடக்குது, இவங்க என்ன பண்ணோம், கோயில் எங்கேயா அடிக்கல் நடுறாங்க, இல்லை கோபுர வேலை நடக்குது, இவங்களால் முடிஞ்சது 2 செங்கல் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். 2 செங்கல் எவ்வளோங்க ஐயா? 50 ரூபா 100 ரூபா. யாராக இருந்தாலும் இன்றைக்கி காலத்தில் செய்யலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவங்க பேரில் அந்த செங்கல் அடிக்கடலாம் அந்த கோயிலில் இருக்கும். அப்போ கும்பத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடக்கும் போது நாம் இந்த மாதிரி கோயில் கும்பேஷம் பண்ணுறது, கோயில் பணிவிடை செய்கிறது, அந்த மாதிரி போய் உதவி செய்கிறது, இல்லை என்னால் முடியுங்க 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க. சதய நட்சத்திரம் அங்கே இருக்குதா இல்லையா, ராகு தான் சிமெண்ட்டு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு 2 மூட்டையா, இல்லைங்க என்னால் 10 மூட்டை கூட வாங்கி தர முடியும். உங்களை ஈன்றது செய்யுங்க. எல்லாருமே பெருசாக செய்யுன்னு சொல்ல முடியாது. முடியாதவங்களுக்கு 2 செங்கல், முடிந்தவங்களுக்கு அனைத்து பணிகளும் நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த இடத்துல அவிட்ட நட்சத்திரம் இருக்கும், அவிட்டம் தான் பெல்லு. அப்போ என்ன பண்ணோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மணியை வாங்கி கொடுக்கலாம். மணி ஓசை தானே, காற்றாசியில் அடித்தாங்கிறது செய்யறது கேட்குதா இல்லைங்களா? பாருங்க, சொல்லும் போது மைக்கே வெளியே வரும். அப்போ ஓசை கேட்கக்கூடிய இடம் கும்பம். அப்போ காற்றாசினாவே ஓசை தானே. அப்போ அடுத்தது மீனம், மீனம் நீர் ராசி. அப்போ மீன் ராசி நீர் ராசி குறிக்கக்கூடிய இடம். அண்ணா நோய் அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம். மீனை வந்து நீர் ராசி. அப்போ என்ன பண்ணோம், குருவுடைய வீடு. அப்போ குரு வீட்டுக்கு என்ன நம்ம செஞ்சுருக்கோம், அங்கே சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம் இருக்குது, குரு நட்சத்திரமும் இருக்குது. அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, இது சில கொஞ்சம் பாயிண்டாக சொல்கிறேன். ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் வந்து கூடுதரை, இழந்த பழ மரம், கூடுதரைக்கு போயிட்டு வரலாம். இப்போ நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரையும் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கூடுதரைக்கு போயிட்டு வரலாம். ரேவதி நட்சத்திரத்துடைய தன்மை என்னங்க, இழந்த பழம். அந்த மரத்தை, அந்த கோயிலுடைய சில வரலாறு இருக்குது, அந்த மரம் தான் கணக்கு. அப்போ ரேவதி அப்படிங்கும்போது செவ்வாயோடைய கர்மாவும் சொல்கிறோம். அப்போ அங்கே உத்தரட்டாதிக்கு சனியோடைய கர்மாவும் சொல்கிறோம். அப்போ குருவுடைய கர்மா புரட்டாதியும் நம்ம அங்கே இருக்குது. அப்போ குரு அப்படிங்கும்போது தெய்வமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உத்திரட்டாதிக்கும் போது வேப்ப மரம், அரச மரம், வேப்ப மரம் அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மஞ்சள் கலந்து நீரை கங்கைக்கு பூவோடு கலந்து வணங்குவதும் நல்ல ஒரு அமைப்புகளை அந்த திசாபுத்தி காலத்தில் கொடுக்கும். பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன கிரகங்கள் தேடி கொண்டாந்து கொடுக்கும், இவனுக்கு எல்லாம் தேடி வருதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். என்ன கிரகம் தேடி கொடுக்கும் மனிதனை, நம்மளை தேடி வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒன்றே ஒன்று. அது எப்பவுமே இருக்கும் எல்லாத்துக்குமே. அது என்னன்னு தெரியுங்களா? நம்மளை தேடி வரக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், அது எல்லாத்துக்குமே தேடி வரும். மூச்சு காற்று, இதுதான் நம்மளை தேடி வரும், மற்ற எதுவும் தேடி வராது. அப்போ வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு. அப்போ காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் பெரிய சாணம், மோட்ச சாணம் சொல்லக்கூடியது மீனம். அப்போ என்ன பண்ணோம், மோட்சம் அடைந்தவர்களும் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ளவங்களுக்கும், ஏன்னா சனிங்கிற கருமா உத்திரட்டாதி அங்கே இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கும் அந்த பணி, இந்த ஆம்புலன்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அந்த இடத்துல இருந்து கிரகம் திசை நடத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்துட்டு வரும்போது மிக மிக என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி பயன்பெற்றுள்ள அதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த கருத்துக்களை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எனது ஃபோன் நம்பர் 73 73 59 20 93. வெப்படை ராஜா ரவி. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அருமையான சொற்பொழிவு. எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டிங்களா? என்ன டாபிக் பேசினார்? கிரகச்சேர்க்கை. கிரகச்சேர்க்கைக்கு எப்படியெல்லாம் பலன் எடுக்கணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் சேரும்போது அந்த கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்போது ஒவ்வொரு தன்மைகள் எப்படி அப்படிங்கிறது இல்லையா, அருமையான விளக்கங்கள் கொடுத்தாரு இல்லையா, சூப்பர். நமக்கு தசாபுத்தி பலன் பற்றியும் கிரகச்சேர்க்கை பற்றியும் நல்லா சொற்பொழிவாற்றிய நமது வெப்படை ரவி அவர்களுக்கு நமது சரவணன் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார் உங்களுடைய கரகோஷத்துடன். நன்றி.